அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரிடையே சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் சந்திக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ், மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் சந்திக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திக், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பார் என்ற அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று காலையிலிருந்தே அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தாலும் இன்று மாலைதான் இது உறுதி செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகிறது. அந்த அடிப்படையில் தற்போது அந்த தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் இன்று காலையிலிருந்து எந்த நிர்வாகிகளும் வராத நிலையில் தற்போது ஒவ்வொரு நிர்வாகிகளாக வர துவங்கியிருக்கிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து ஒரு சிறிய ஆலோசனை கூட்டத்தை தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய இல்லத்தில் நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆர்பி உதயகுமார், எஸ் பி வேலுமணி மற்றும் முனுசாமி ஆகியோர் உடனிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் முடித்த பிறகுதான் அவர் புறப்பட்டு கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி நட்சத்திர விடுதிக்கு செல்ல இருக்கிறார். அந்த ஐடிசி நட்சத்திர விடுதிக்கு சென்றவுடன் அங்கு அமித்ஷாவை சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடானது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக இன்றைய தினம் அமித்ஷா அவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களையும் சந்தித்து இந்த பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி தமிழகத்தில் வர இருக்கக்கூடிய 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் எந்த அளவிற்கு அவர்களுக்கு சாதகமான சூழலானது இருக்கும் என்ற அந்த ஒரு நீண்ட விவாதமானது நடைபெற்றதாக சொல்லப்பட்டது. அந்த விவாதத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அடிப்படையில் தான் தற்போது இந்த சந்திப்பானது இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பு முடிந்ததற்கு பிறகு இன்னும் சட்ட நேரத்தில் ஐடிசி சோழா ஹோட்டலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து நேரடியாக பேச இருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக வர இருக்கக்கூடிய 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியிடப்படும். ஏற்கனவே கடந்த காலங்களில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போதும் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் சூழல் காரணமாக அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறி பல்வேறு அரசியலில் நிலைப்பாடை எடுத்திருந்தது அதிமுக. ஆனால் வர இருக்கக்கூடிய 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பல்முனை போட்டியானது தமிழகத்தில் ஏற்பட்டிருந்தாலும் அதில் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி இடம்பெறும் என்ற அந்த ஒரு தகவலானது சமீபத்தில் வெளியாகி இருந்தது. அது தொடர்பாக டெல்லி சென்றிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லியில் பிரதமர் அவர்களை சந்திக்கும் பொழுதும் விரைவில் இதற்கான ஒரு அறிவிப்பானது வெளியிடப்படும் என்ற அந்த தகவலை தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் 2 நாள் பயணமாக அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்று மாலையில் அந்த சந்திப்பானது ஐடிசி சோழாவில் நடைபெறுவதற்கான அந்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு சென்ற பின்னர் அங்கு ஐடிசி சோழாவில் அந்த சந்திப்பானது நடைபெறுகிறது. அந்த சந்திப்பில் இவர் அதிமுக மற்றும் பாஜக இடையேயான அந்த கூட்டணியை இறுதி செய்து அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பு என்பது அங்கு நடைபெறக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் அறிவிப்பாக வெளியிடப்படும் என்று தகவலானது வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.